நடிகர் நெப்போலியன் மகனின் உடல்நிலை குறித்து வதந்தி பரவிய நிலையில் ஜப்பானில் அவரது மகன் மற்றும் மருமகளை நேரில் சந்தித்த திமுக எம்பி கனிமொழி வாழ்த்து தெரிவித்து அவர்களுடன் விருந்துண்டு மகிழ்ந்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரம் என்ன? வணக்கம். ஜப்பானில் உள்ள தனது இல்லத்திற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி வருகை தந்த வீடியோவை நடிகர் நெப்போலியன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பதிவில் தான் பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர் கருணாநிதி அவர்களுடைய மகள் தனது இல்லத்திற்கு வந்து தனது மகன் மற்றும் மருமகளை வாழ்த்தினார் என தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தனது மகன் தனுஷ் மற்றும் மருமகள் அக்ஷயாவிற்கு சமீபத்தில் திருமணம் நடைபெற்றது. அவர்களை இருவரையும் நேரில் சந்தித்து கனிமொழி அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தனது இல்லத்திற்கு வந்த கனிமொழியை பொன்னாடை போட்டு வரவேற்று அவருக்கு இரவு விருந்து என்று வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பற்றி அவரிடம் கலந்துரையாடினோம் என்ற ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். தான் பெரிதும் பதிக்கக்கூடிய கருணாநிதியின் மகள் கனிமொழி அவர்கள் தனது இல்லத்திற்கு வந்து தனது மகன் மற்றும் மருமகளை வாழ்த்தியது தனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மிக நீண்ட உரையாடலுக்கு பிறகு மிகவும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் அவர்களை வழி அனுப்பி வைத்ததாகவும் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். நடிகர் நெப்போலியன் மகன் குறித்து சமூக வலைதளத்தில் தவறான தகவல் பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் ஜப்பானில் இருக்கக்கூடிய நெப்போலியன் இல்லத்திற்கு திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி சென்றிருக்கக்கூடிய அந்த காணொலி பதிவை நடிகர் நெப்போலியன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.